ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவர் நம்ம எல்லாத்தையும் இன்னைக்கு சபையில் ஒருவர் முகம் ஒருவர் காணும்படி செய்திருக்கிறதுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, நம்ம கொஞ்சம் தலைகளை வணங்கி நம்ம ஆண்டவருக்கு இந்த நேரத்தை கொடுத்து அவர் நம்மளை நடத்தும்படி நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாமத்தை நாங்கள் உயர்த்தி நன்றி ஆண்டவரே. வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து தான் எனக்குள்ள வாழ்கிறான்னு பவுல் சொன்னது போல நாங்கள் அல்ல ஆண்டவரே, நீரே எங்களை நடத்துங்க. இந்த காலை பொழுதில் எங்களை முழுதுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஒரு வாரம் மக்கள் 6 நாள் பல வேலைகளில் போய் ஐயா செஞ்சு வந்து அலுப்பில் கலப்பிலையும் இருந்துட்டு இந்த 7ஆம் நாள் எங்கள் ஆண்டவர் சபைக்கு போகிறோன்னு அவங்க ஆவலாக வராங்க ஆண்டவர். ஆவலாக வர மக்களுக்கு நீங்கள் தான்ப்பா வார்த்தையை கொடுத்து அவங்களை நிறைவாய் நடத்தி நீர் ஆண்டவரை பொருட்படுத்தி நடத்துங்க. உங்கள் கரத்தில் எங்களை தருகிறோம். ஆவியானோர் இன்னைக்கு நிரப்பி எங்களை நடத்தி தாரும். இயேசு வல்ல நாமத்தில் எங்களை தாழ்த்தி உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமீன், ஆமீன், ஆமீன். அல்லேலூயா. எல்லாரும் கொஞ்சம் முன்னுக்கு வந்து உட்காந்தீங்க நல்லா இருக்கும். வாங்க, இந்த நீல தக்காளி வந்துருங்க, எல்லாம் வாங்க இங்கே முன்னுக்கு வந்துடுங்க. முன்னுக்கு வந்தீங்க, எனக்கு ஈஸியாக இருக்கும், கிட்ட இருக்க மாதிரி இருக்கும். எல்லாம் வந்து அப்படியே முன்னுக்கு வைக்க. நாக்காளி கோசம் இருக்குல்ல, நாக்காளி கோசம் இருக்குல்ல. ஓகே, இல்லையா இந்த நாக்காளி அப்படி உட்காந்துருங்க. ஓகே, கர்த்தர் ரொம்ப 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 நல்லவர். அவர் பிள்ளைங்களை அவர் நேசிக்கிறார். இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு நம்ம வந்து வார்த்தைக்கு போவோம். வார்த்தை தான் நம்மளை நடத்தும். சேர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமெல்லாம் வரல. இந்த வாரம் ஆண்டு என்ன வார்த்தை கொடுக்கறனால ரொம்ப கவனமாக அதை பெற்றுக்கொள்வேன். ஆண்டு இந்த வாரம் என்ன வார்த்தை கொடுக்குறாரு, அதில் நான் கடந்து போகணும் அப்படின்னு. அப்போ இந்த வாரம் நமக்கு வந்து ஏசாயா 52 நான் ஆண்டு கேட்டேன், ஆண்டவரே இந்த வாரம் என்ன ஆண்டவரே கொடுக்கறது வார்த்தை அப்படின்போது இந்த வார்த்தை தான் என்கிட்ட காண்பித்தார் ஆண்டவர். 52 ஏசாயா 52 படி ஜெர்மி. எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. எலும்பு எலும்பு சீயோனே. யாருங்க இந்த சீயோனே? சீயோன் என்பது யாரு? நானும் நீங்களும் தான் அந்த சீயோனு. விளங்குதா? நானும் நீங்களும் தான் அந்த சீயோன். கடவுள் எப்படி அழகா கூப்பிடுறாரு பார்த்தீங்களா? அம்மா அப்பாலாம் உங்களுக்கு பேர் வச்சிருக்காங்க, ஆனா அவர் நம்மளை எப்படி கூப்பிடுறாரு பாருங்க. எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். இங்க கிறிஸ்துவ வாழ்க்கை வந்துங்க ஏனோ தான். நான் போக வேண்டியதான், நீ போய் சோப்பு வச்சுட்டு சோப்பு வச்சுட்டு போ அப்படி இல்லை. நம்ம அவரோட ஆவியில நம்ம வந்து எலும்பி பிரகாசிக்கும் போது அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஆவியோடும் மணலோடும் அப்பாவை சோத்தரிப்பின் பாடல. அந்த ஆவியோடும் நம்மள்ட்ட அந்த அனலோடு ஆண்டு பயங்கர பயர். அவர் பயரான கர்த்தர் தானே. நம்மளுக்கு கூட ஆண்டு அபிஷேகம் தான் கொடுத்துருக்காரு, அக்கினி அபிஷேகம். அப்போ சொல்றாரு, வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாக எருசலேமே, நீ பரிசுத்த. நீங்க சும்மா நினைக்காதீங்க, அற்பம்
மனசெல்லாம் நம்மள வந்து ஆமா இவங்க பெரிய இதா இந்த பொம்பளை கிறிஸ்தவ பொம்பளை இன்னும் கிறிஸ்துவ இவன்றால் நம்ம பேசக்கூடாது இவங்களாம் நம்ம இருக்கக்கூடாது அப்படி ஜனங்க தான் நம்ம சொல்லுவாங்க. அதுக்கு நன்றி சொல்லணும், அது கோவிச்சக்கூடாது நம்ம. ஏன்னா அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர்கிட்ட. ஏன்னா நம்ம கர்த்தர் தான் இங்க உயிர் கிடக்குறோம், அவர் தான் இருக்கு எல்லாம், அவரு தான் ஆதி, அவரு தான் அந்தமும். விளங்குதுங்களா? ஆண்டவர் பூமிய ஆண்டவர் ஆரம்பத்துல படைக்கும் போது அவரு பிதாவானவர் ஆவியானவர் இயேசு கிறிஸ்து முன்பேர் தான் பூமியை உண்டாக்கினாராங்களாம், படைத்தாங்களாம். அவரு தான் ஆதி அந்தமோ. அப்ப அவரு தான் நம்ம வந்து வணங்குறோம், சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். எவ்வளவு நல்லவர் என்பதை நம்ம ருசித்திருக்கிற. அதான் சொல்ற பரிசுத்த பரிசுத்த நகரமே, பரிசுத்த நகரமாகிய எருசலேமே நம்ம சொல்றாரு. இவ்வளவு மேன்மையா சொல்றாரு பார்த்தீங்களா? பரிசுத்த நகரமாக எருசலேமே, நீ பரிசுத்தம், அவனை பரிசுத்தமாக்கி இருக்கிற, நீ சோர்ந்து சோர்ந்து விழுந்துடாத, எலும்பு எலும்புன்றாரு. உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், நான் உனக்கு விசேஷமான ஒரு ஆடையை கொடுத்திருக்கிறேன். போட்டுக்கு வந்தாங்க இல்லைங்க, அவர் நமக்கு ஒரு மகிமையின் ஆடையை கொடுத்திருக்காரு, அவர் ஒரு வல்லமையின் ஆடையை கொடுத்திருக்கிறாரு. நம்ம பார்த்தாதே சாதாரணம் எல்லாரும் போல இருப்போம் நம்ம, ஆனா நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் வல்லமை பயங்கரங்க. அல்லேலூயா! கர்த்தர் நம்மள அப்படித்தான் கொடுத்து வச்சிருக்கிறாரு. என் பிரசன்னத்துக்குள்ள நீ எப்போது இரு அப்படின்றாரு. அவர் சொல்றாரு அசுத்தனம் உடுத்திக்கோள், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனம் இனி உன்னிடத்துல வருவதில்லை. விருத்த சேதனம் இல்லாதவன் அசுத்தனம் உன்னிடத்துல வருவது. எவ்வளோ நம்ம பார்க்கிற ஜனங்களா அசுத்தமான ஜனங்க, கெட்ட வார்த்தைகளை பேசிக்கிட்டு, தண்ணியை அடிச்சுக்கிட்டு, புட்டு அடிச்சுக்கிட்டு, பொம்பளை பொறுக்கிக்கிட்டு, பொம்பளைங்களும் நிறைய இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க. அந்த மாதிரி ஆளு உங்ககிட்ட நான் வர விட மாட்டேன், நான் வேலி அடிச்சு நான் காத்துக்கொள்ளுன்றாரு. யார் சார் நான் என்ன வேலி அடிச்சு காத்திருக்காரான்னு சொல்லுங்க பாப்பா இந்த வேதத்துல. யோபு சொல்றாரு, என்னுடைய எல்லாம் கர்த்தர் வேலி அடிச்சிருக்காரு. சொல்றான், நான் போய் இந்த யோபு எப்படி போய் தொடுவேன், நீ தான் அவனோட எல்லாத்தையும் வேலி அடிச்சு வச்சிருக்கிறிய, நான் உள்ளுக்கே போக மாட்டேன், முடியாது அப்படின்னு பிசாசு சொல்லு. ஓ அப்படியா, என் மான பத்தி எனக்கு தெரியும், சரி நான் வேலையை எடுத்துறேன், நீ போய் என்ன சரியா செய் அப்படின்னு சொல்லுவாரு ஆண்டவர். அப்ப நம்ம ஆண்டவர் எப்படி வச்சிருக்காருங்க, வேலையை எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. எந்த தீங்குனா அசுத்தனும் விருத்த சேதனம் இல்லாதவன் நம்ம கிட்ட வர விட மாட்டான் ஆண்டவர். இப்படியாப்பட்ட ஆண்டவர் பார்த்தீங்களா? இந்த மாதிரிலாம் அவங்க காலேஜ் ஏசை பத்தி சொன்னா அவர் ஒருத்தர், இவங்க வராங்க, இவங்களுக்கு வேற வேலை இயேசு பத்தி தான் சொல்லிட்டு அப்படி நினைக்கிறாங்க. ஆனா எங்க இயேசு எவ்வளவு மதிப்பானவர், அவர் எவ்வளவு பிரசன்னமானவர், அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர். இது சொன்னாலே அவங்க கட்டளையிட்டாலே நிற்கும். நம்ம பார்த்துருக்குல்ல இந்த வேதத்துல. அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்மளோட ஆண்டவருங்க. அப்போ அந்த ஆண்டோட பிள்ளைகளா நாம வந்து என்ன செய்யணுமா, அந்த 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 விருத்த சேதனை இல்லாதனும் பொல்லாதனும் இடத்துல நான் வர விட மாட்டேன் மகளா, நீ பயப்படாது, நீ எலும்பு. எல்லா ஆளுங்க நம்ம வந்து பார்த்து நம்ம சொன்னா தள்ளிட்டாங்க, கீழே ஒண்ணு தள்ளி விட்டுட்டாங்க. ஆனா இப்ப நான் சொல்றேன், நீ எலும்பு, நான் உங்க தான் இருக்கேன். அப்புறம் பாருங்க 2வது படி, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியே, உன் கழுத்திலுள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. 3 படி, விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, தூசிய உதறி விட்டு எழுந்துரு. இவங்களால நீ வந்து கொஞ்சம் விழுந்து 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 வந்த. ஏன்னா இந்த துன்மார்க்க ஜனங்களோட சேர்ந்துக்கிட்டு, அசுத்தங்களோட பழகிக்கிட்டு, நம்ம நல்லா தான் இருப்போம். அவங்க நைசம் நோண்டி பேசி கீசி நம்மளை அங்கே கொண்டு போகிறது இப்படிலாம் வாழ்க்கை இருந்திருக்கும், விதவிதமா இருந்திருக்கும்.
ஆனா அவர் சொல்றாரு, தூசியை உதறி விட்டு எழுந்துரு. இப்ப நம்ம ஒரு பொருள் வச்சிருக்கிறோங்க, அது பொருள் கீழே விழுந்துருச்சுன்னா என்ன செய்வோம்? அந்த பொருள் அப்படியே எடுத்து சாப்பிடுமா? அப்படியே அது பாயுமா? ஐயோ கீழே விழுந்துருச்சு, உடனே அது கழுவும், சுத்தமானமா பண்ண மாட்டோம் பொருளை. ஏன்னா அப்படியே போட்டு நமக்கு சமைச்சது வந்து நமக்கு கேடு உண்டாக்கிறோம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, உன்னோட தூசியெல்லாம் உதறி விட்டு நீ எழுந்துரு, எருசலேமே வீற்றிரு, எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விட்டு, அவிழ்த்து விட்டு, கட்டை அவிழ்த்துரு. எவ்வளவு அருமையான இந்த வார்த்தையெல்லாம் நீங்க தனித்து நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு அப்படி ருசியா இருக்குங்க. தூசியை விரட்டு எழுந்துரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகள் அவிழ்த்து விட்டு. அந்த அந்நிய காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், தப்பான காரியங்கள், தவறான காரியங்கள், துன்மார்க்கமான காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம செய்யும்போது ஒரு கட்டா நம்மளுக்கு விழுந்துருங்க. தெரியுமா? நம்மளுக்கு கட்டா அது விழுந்துரும். கட்டுனா என்ன? தடை. நம்ம வாழ்க்கை தடையா வந்துடும். விலையின்றி விற்கப்பட்டீங்க. சும்மா போனீங்க வந்தீங்க, அவளை பார்த்தீங்க, அங்க போனீங்க, இங்க போனீங்க, தப்பு பண்ணிட்டீங்க, தவறு பண்ணிட்டீங்க, விலை இல்லாம விற்கப்பட்டுட்டீங்க அவனுக்கிட்ட. இப்போ பணமின்றி உங்களை நான் மீட்கிறேன். நானும் உங்ககிட்ட ஒண்ணுமே கேட்கல, நீ வா, என்கிட்ட வா. இயேசு அழைக்கிறார். தினகரை ஒரு பாட்டு பாடுவாரு, இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். அந்த பாட்டு அந்த தினகரன் ஐயா முதல்ல ரேடியோல வந்து 4:30 மணி போல அவரோட நிகழ்ச்சி ஒரு 1/2 மணி நேரம் போடுவாங்க. அந்த காலத்துல ஆனால் கல்யாணம் பண்ணல, அப்பெல்லாம் எனக்கு என்ன ஒரு 15-14 வயசு தான் இருக்கும். எங்க ஊர்ல கரெக்டா அந்த 4 மணிக்கு அந்த நிகழ்ச்சி திறந்துருவாங்க. தினகரன் ஐயா பேசுவார். அப்ப இந்த பாட்டு தான் அவர் முதல்ல பாடுவார் அந்த நிகழ்ச்சியில, அந்த அவரோட அந்த சேர்மன் டைம். அப்போ அந்த பாட்டை கேட்டுங்க உலகம் அவ்வளோ பேருங்க அவருடைய செய்தியை கேட்க அப்படி ஓடி வருவாங்க. அவ்வளோ அவர் உருக்கமா ஆண்டவருடைய அன்பை வச்சு அவர் அந்த பாடலை பாடுவார். அந்நிய ஜனமெல்லாம் அப்படி வந்து குமையும். தினகரனோட கூட்டத்துக்கெல்லாம் போகணுமா? நம்ம ஏன் எங்க இருக்கீங்களா? தினகரன் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? ஐயோ, அவர் போல நம்பர்லாம் கூட்டத்துக்கு நான் போயிருக்கேன், அவர் கூட்டத்துக்கு போயிருக்கேன். ஆனா அப்படி ஜேன்னு இருப்பாங்க. அவ்வளோ பக்தியான ஒரு மனுஷன், ஒரு நல்ல வல்லமை ஆன்ற நேரம் சந்தித்தவர் அவரெல்லாம் வந்து. அப்போ அப்படியேப்பட்ட ஒரு தேவ மனுஷன் அவரு. அந்த பாட்டை பாடும்போது என்னங்க அப்படிதான் அழுவாங்க, கண்ணீர் விடுவாங்க. அந்த பாட்டுக்குள்ள அவ்வளோ ஒரு ருசி இருக்கு. அப்படி நிறைய பேர் அவரை ஏற்றுக்கொண்டவங்க நிறையாங்க. அப்படிதாங்க அந்த அன்புக்கு தேவன் நம்மள அழைக்கிறாரு. எல்லாத்தையும் உதவி விட்டுட்டு சொல்றாரு, விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்பட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களை அவனை இவனை உங்களை கொண்டு போய் உங்களை வந்து ஆண்டரை விட அன்பை விட்டு ஆண்டரை அறைய விடாப்பட்டு ஆண்டரை தேட விடாப்ப சிந்தனையெல்லாம் கெடுத்து நாசப்படுத்தி மோசப்படுத்தி உங்களை ஒண்டி போட்டானுங்க. ஆனா இப்ப வாங்க, நான் உங்களை பணமின்றி மீட்கிறேன், பணமின்றி நான் உங்களை மீட்கிறேன். வாங்க எல்லாரும் ஆண்டர்கிட்ட வாங்க, ஆண்டர்கிட்ட வந்து ஞானஸ்நானம் பெறுங்க, ஆண்டரை பத்தி அறிஞ்சு கொள்ளுங்க, தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏசு எப்படியா பண்றேன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டா நீ அவரை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். முதல் கூட பேசிட்டு இருந்தாங்க ஆண்டரோட அந்த அன்புக்குள்ள நம்ம வந்துட்டுமா, அது நம்மளுக்கு அந்த அதை இழுத்துக்கிட்டே இருக்கும் அந்த அன்பு பாசம். அதுக்கு தான் ஆண்டரு கூப்பிடுறாரு. உலகத்துல கண்டதையும் அலைஞ்சி சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டா உனக்கு செய்யும் போது இவ்வளவுமா தான் இருக்கும். ஆனா அது உனக்கு அது நிம்மதி இல்லை, அது வந்து பூரண சமாதான நிம்மதி வராது. கர்த்தருக்குள்ள ஒரு பிள்ளை வந்து ஒரு பையன் வந்து உள்ளுக்குள்ள தேவனை தேடி அவரை நாடி அவரை வந்து நம்ம துதித்து சோத்தரித்து வார்த்தைகளை நம்ம நல்லா படிச்சு ஆண்டு இப்படி சொல்றாரு, இப்படிதான் நம்ம செய்யணும்னு வைராக்கியமா இருக்காங்க பாருங்க, அவங்களுக்குள்ள பூரண சமாதானம் ஆண்டு கொடுத்துட்டு பாருங்க. பூர்வத்தில் என் ஜனங்கள் தங்கும்படி எகிப்துக்கு போனார்கள், அசிரியனும் முகாந்திரம் இல்லாமல் அவர்களை ஒடுக்கினான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இப்பொழுது எனக்கு இங்கே என்ன இருக்கிறது? என் ஜனங்கள் விருதாவாய் கொண்டு போகப்பட்டார்கள்,
அவர்களை ஆளுகிறவர்கள் அவர்களை அலற பண்ணுகிறார்கள். நித்தமும் இடைவிடாமல் என் நாமம் தூஷிக்கப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூர்வத்துல என் ஜனங்கள் தங்கும்படி எங்க போனாங்களா? எகிப்துக்கு போனாங்களா? எகிப்துக்கு போனாங்க. அது ஒரு பயங்கரமான ஒரு ஆட்சிங்க எகிப்துல அப்போ அங்க போனார்கள். ஆசிரியனும் முகாந்திரம் இல்லாமல் அவர்களை ஒடுக்கினான் என்று கர்த்தராகி ஆண்டவர். அதான் நான் முதல்ல சொன்னேன், கடவுளோட கண்ணு 24 hours எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும், தூங்காது. நம்மளாலும் தூங்குறோம், அப்பப்ப தூக்கம் வந்து படுத்துடுறோம். அவர் தூங்கவே மாட்டாதபடி காலத்தையும் கண்டு அறிஞ்சிருக்கிறார். எல்லாமே அவருக்கு தெரியும். இவரை கொண்டு போய் அந்த எகிப்துல போட்டு அவங்களை சிறைப்படுத்தி போட்டு வச்சிருக்கிறானுங்க. இப்பொழுது எனக்கு இங்க என்ன இருக்கிறது? என் ஜனங்கள் விருதாவாய் கொண்டு போகப்பட்டார்கள், அவர்களை ஆளுகிறவர்கள் அவர்களை அலற பண்ணுகிறார்கள், நித்தமே இடைவிடாமல் என் நாமம் தூஷிக்கப்படுகிறது என்று கர்த்தர் சொல்கிறார். தேவ பிள்ளைங்களாம் போய் அந்த எகிப்துல பாருங்க, எல்லாருமே இருக்காக்க போனாங்க. ஆனா ஜோசப் தான் போனார் எகிப்துக்கு. ஆனா ஜோசப் எப்படி இருந்தார் தெரியுங்களா? அவருக்கும் பல பாடு, அவருக்கும் பல நெருக்கம். செய்யாதெல்லாம் செஞ்சான்னு சொல்லி அவர் மேல பல குற்றச்சாட்டுகள், ஜெயில எல்லாம் கொண்டு போட்டாங்க. பல காரியம் அவருக்கு அந்த எகிப்தில் நடந்ததுதான். ஆனா அந்த ஆளை போல ஆண்டவர் நம்ம என்னைக்குமே நம்ம நேசிக்கணும். எங்க இருந்தாலும் பாதாளத்தை உன்னை கொண்டு போட்டாலாம். தாவீது சொல்றாருல, பாதாளத்துல என்னை கொண்டு போற என் தேவன் அங்கேயே என்னோட இருக்கிறாருன்றான். அப்படி ஒரு நம்பிக்கை விசுவாசம் இருக்கணும். இப்ப சொல்றாரு, எப்படி எகிப்துல கொண்டு போட்டான், எல்லாம் போய் அங்க கிடக்குதுங்க, என் நாம தூஷிக்கப்படுது, அங்க அடிக்கிறதும் உதைக்கிறதும், அவங்களை கண்டதும் பேசுறதும், கண்ட மாதிரி போய் சிறப்படுத்துறதும், வேலை ஓயாம வாங்குறதும், பல பல காரியங்களை கொடுத்து பாவம் என் ஜனங்க அங்க கஷ்டப்படுறாங்க. ஆறுபடி இது நிமித்தம் என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள், இதை சொல்லுகிறவர் நானே என்று அக்காலத்திலே அறிவார்கள். இதோ இங்கே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது நிமித்தமா இப்பப்போ அவங்க சிறைப்பட்டு கிடக்குறாங்க. அவங்களோட கூக்குரல் எனக்கு ரொம்ப வேதனை கொடுக்குது. என் ஜனங்க தானே, என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள். விளங்குதுங்களா? ஆண்டவரே அப்படிதான் கூப்பிட்டானுங்க. ஒரு நாள் எகிப்து போனவனுங்க, நீங்க இப்படியாப்பட்டவர் அப்படியாப்பட்டவர் எங்க ஆண்டவர் அப்படின்னு நான் கேள்விப்பட்டோமே, அங்க ரொம்ப நல்லா இருந்தப்ப ஜோலியா தேடல மோசியான்ட்டாங்க. நெருக்கம் வரும்போது ஆண்டர் தெளிவாக ஆண்டர் பதில் கொடுத்தாரா இல்லையா? அந்த எகிப்துல போன மக்களுக்கு அதே போலதான் ஆண்டர் சொல்றாரு, நீங்க என்னை அறிந்து கொள்வீங்க, என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள், இதை சொல்லுகிறவன் நானே என்று அக்காலத்தில் அறிவார்கள். இதோ இங்கே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எங்க கர்த்தரை நீங்க நேசித்து அவர்தான் உங்களுக்கு எல்லாம் நீங்க விசுவாசித்து நீங்க கடந்து போனீங்கன்னா அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டாருங்க. என் பிள்ளை என்னை ரொம்ப நேசிக்கிறேன், என்ன பாடுறான், துதிக்கிறான், வாசகத்தை படிக்கிறான், வார்த்தைகளை நிலைத்திருக்கிறான், துதிச்சுட்டே இருக்கான், என் பிள்ளை பாடுறான்னு அவங்க கூடயே இருப்பாரு. உண்மையா இல்லையா? கர்த்தர் நம்ம கூடயே இருக்கதான் அவரோட விருப்பம். நாமளும் அவர் கூட தான் இருக்கணும்னு நமக்கு அந்த விருப்பம் இருக்கணும். அவர் சொல்றாரு, இப்ப அவங்க என்னை அறிஞ்சு கொள்ளுவாங்க, நான் இங்கதான் இருக்கேன். கீழப்படி சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்திப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு எப்படி ரசிக்கிறார் பாத்தீங்களா? சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளைகளமா, அதுக்கு நம்ம உங்களை சுவிசேஷத்தை ஆர்டர் போட்டிருக்காரு. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமா அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலையில பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு ரசிக்கிறாரு. சுவிசேஷகர்களை கர்த்தர் ரொம்ப நேசிப்பாருங்க. ஏன்னா அவங்க எல்லா இடத்துக்கும் போவாங்க, ஆண்டவர் வார்த்தையை எடுத்துக்கிட்டு பாரத்தோட போவாங்க. அவங்க பாஸ்டர் இல்லை, அவங்க சபையில எங்களை மாதிரி இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க வார்த்தையை எல்லாத்தையும் போய் சொல்லுவாங்க. கர்த்தர் இருக்காங்க, இயேசுங்க நல்லவருங்க, அவர் தாங்க எல்லாமே, அவர் ராஜரீகம் பண்ணுகிறாருங்க, அவர் தாங்க ராஜா, இந்த உலகத்தை ராஜாலாம் இங்க இருக்கிற வரைக்கும் தான்.
ஒரு 5 வருஷம் ஒரு ராஜா இருப்பான், அப்புறம் அவர் தூக்கி போட்டு ராஜா. அவர் அப்போதுமே ராஜா நமக்கு, அவர் நம்மளோட ராஜாங்க, அவர் ரொம்ப நல்லவருங்க அப்படின்னு சொல்லி சமாதானமாய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனுடைய கால்கள், அந்த சியோனுடைய கால்கள் எவ்வளவு அழகா இருக்கு அந்த மலையின் மேல அப்படின்றாரு. எவ்வளவு நல்ல ஆண்டவன் நம்ம பாத்தீங்களா. சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்களையே கர்த்தர் அப்படி சொல்றாரு. கீழே உன் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும், அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் கம்பீரிப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் சியோனை திரும்பி வர பண்ணும் போது அதை கண்ணார காண்பார்கள். என் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும், அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் கம்பீரிப்பார்கள். ஜாமக்காரர்களா யாருங்க சொல்லுங்க பாப்போம். எரமி சொல்லு, உனக்கு தெரியும் ஜாமக்காரனா யாரு? செக்யூரிட்டி கார்டு. நீ சொல்லியா? காவல் பண்றவங்க இரவும் பகலுமா ஜாமக்காரர்கள். இந்த செக்யூரிட்டி எல்லாம் இருக்காங்கல்ல, அது போல கத்திருக்கு நம்மளை ஜாமக்காரர்களை தேவன் வைத்திருக்கிறார். சொல்றாரு, அந்த ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும், அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் கம்பீரிப்பார்கள். அந்த சாமக்காரர்கள் சத்தம், ஏன்னா அவங்களுக்கு தேவ அன்பு உள்ளுக்குள்ள இருக்கு, தேவன் அவங்களெல்லாம் தெரிஞ்சு நடத்துறாரு. அவர்கள் சாமக்காரரை நமக்கு வச்சிருக்காரு, இரவு பகலும் நமக்காக ஆண்டுகிட்ட வேண்டி ஜெபிக்கிறதுக்கு. அந்த சாமக்காரருடைய சத்தம் கேட்குன்றாரு. ஏகமாய் கம்பீரிப்பார்கள், சத்தமிட்டு ஏகமாய் கம்பீரிப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் சியோனை திரும்பி வர பண்ணும்போது அதை கண்ணார காண்பார்கள். இப்ப நம்ம கூட தாங்க இருக்கோம், நாங்க ரொம்ப ஜெபம் பண்ணுவோம். நம்ம சபைக்காக ஜெபிச்சுட்டு இருந்தா பத்தாது. இப்ப ஜெயில இருக்கிறவங்க, இப்ப ஹாஸ்பிட்டல்ல சீக்கா இருக்கிறவங்க, இப்ப கை கால் ஊனமற்ற அங்கையினர்கள், அனாதைகள், எல்லாராலும் கைவிடப்பட்டவர்கள், விதவைகள், இப்படி தேசங்களில் இருக்கிற நம்ம இனத்தார்கள் ஜனத்தார்கள் இல்லாம இருக்கிறவங்க, தேசத்துல பிரச்சனையா சண்டை பிரச்சனை பஞ்சம் அது ஓடுது, அதுக்காக நம்ம ஜெபிக்கணுங்க. அதாங்க நம்ம சாமக்காரன் ஆண்டவர் சொல்றாரு. அந்த ஜாமக்காருடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவர் என்ன செய்வாராம், அவருக்கு ஆறுதல் அளிப்பாராம். பாருங்க, அவர்கள் ஆறுதல் அளித்து அவர்களை மீட்டு கொண்டார். நம்ம ஜெபிக்கணுங்க, நம்ம தாங்க ஜாமக்காரர்கள், சரிங்களா? நீங்க வீட்டுல 10 பேர், ஒரு ஆள் மட்டும் நீங்க போய் ஜெபிச்சுதான் அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். 50 பேர் ஜெபிக்கல, இவன் மட்டும் ஜெபிக்க, இவன் ஜெபத்தை என்ன எனக்கு கேட்கணும் ஆண்டவர் அப்படி நினைக்க மாட்டார். ஜெபம் பண்றது நம்மளுடைய வேலை. காலையமானாலும் சரி, மாலையமானாலும் சரி, எந்நேரமோ ஏதோ ஒரு பாரமா, ஏதோ அதை கேள்விப்படுறோமா, இதை கேள்விப்படுறோமா, ஆண்டவரே கர்த்தாவே தப்புவீங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஐயோ இந்த ஜனங்க இப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்களே, ஐயோ இந்த மனுஷன் இந்த வியாதியில இருக்கானே, ஐயோ மனுஷன் இந்த பாடுக்குள்ள இருக்கானே, ஐயோ இவருக்கு இந்த ஜோசுவாக்கு தெரியும். ஜோசுவா நீ நான் சொல்லுவேன் போதும், கடவுள் உன்னை உயர்த்துவாரு, கவலைப்படாத, நீ வா சபைக்கு, அப்படிதான் நான் அவனை கூப்பிட்டேன். ஆனா இன்னைக்கு அவன் வேலையை ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்காரு. ஏதோ வெயில், ஆனா வெயில் சூடு, ஆனாலும் உனக்கு ஒரு வருமானத்தை கொடுத்து வச்சிருக்கிறாரு கடவுள். எவ்வளவு நல்லவர் ஆண்டவர். என் பிள்ளைங்கிட்ட நான் அப்படிதான் சொல்லுவேன், கவலைப்படாதீங்கடா, கர்த்தர் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், ஒன்றும் பயப்படாது. மாவா அன்னைக்கு கூட சொன்னாவ சில காரியங்களை என்கிட்ட சொன்னான், ஆனால் பயப்படாது, அம்மா இருக்கும் உனக்கு ஜெபிக்கிறதுக்கு, ஏன் இதெல்லாம் கவலைப்படுற, ஆண்டு ஜெபத்தை கேட்கற, நீ ஜெபம் பண்ண நானும் ஜெபம் பண்ற, எல்லாம் நத்திங் எனிதிங். கர்த்தர் அப்படிதாங்க மாற்றுவாரு. நம்ம ஜெபிக்கா பட்சத்துல உனக்கு ஒண்ணுமே வராது. நல்லா ஜெபிக்கிறோம் ஆவியில, ஆண்டவரே நீ எவ்வளவு நல்லவரா இருக்கு பாருங்க ஆண்டவரே, இந்த காரியம் இங்க நடக்குது ஆண்டவரே, நீங்க இதுல தலையெடுக்க, நீங்க சொன்னாலும் அது நல்லட்டா நிற்கு, இதை நிறுத்துங்க ஆண்டவரே, இதை நீங்க பாருங்க ஆண்டவரே, இந்த மனுஷனை பாருங்க ஆண்டவரே, இவங்க இந்த மாதிரி செய்யறாங்க ஆண்டவரே. நம்ம அவர்கிட்ட சொல்லணும். அவர்கிட்ட சொல்லும்போது யார் பார்ப்பாரு, சரி மகளே நான் அதை பாக்குறேன், நிச்சயமா அவருக்கு நான் பதில் செய்வேன். இந்த மாதிரி எஜிப்தில் போய் மாட்டிக்கிட்டு போது நான் மீட்டு எடுப்பேன், அவங்கள கொண்டு வருவேன், நீ பயப்படாது, நீ ஜெபிச்சிடல, நான் ஜெபத்தை கேட்டேன்னு வரு, விளங்குதுங்களா? ஜெபத்தை கேட்டேன்னு வேறு ஆண்டவரு, நீ ஜெபிக்கலன்னா அது நடக்காது.
ஆனா அவர்கிட்ட போலி, அவர் காலத்துக்கு தான் போலி. நம்மளோட வார்த்தை, நம்மளோட எண்ண சிந்தனைகள், நம்ம ஜெயிக்கிற ஜெபம் அவங்களுக்காக பாரப்படுறது அவருக்கு தெரிய எப்படி அப்புறம் அவங்க உதவி செய்வாரு? ஜெபிக்கணுங்க. அப்போ நம்மளதான் சாமக்காரன் ஆண்டு சொல்றாரு. கீழே படிமா 10. எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். அவ்வளவு அருமையா சொல்றாரு. இதெல்லாம் ரொம்ப ருசியான ஒரு வார்த்தை. கர்த்தர் பேசுற வார்த்தைங்க எல்லாம் எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். எல்லா ஜாதிகளுக்கும் முன்னால உன்னை பத்தி யாராரு மட்டமா பேசி இழிவுபடுத்தி எதுக்குன்னா இதுக்கு ஒண்ணும் முடியாது, கிடக்குது பொம்பளை கிடக்குறான் அப்படின்னு நம்ம யாரெல்லாம் நம்மளை மட்டப்படுத்தி துப்பி கிப்பி நம்மள ஒரு ஓரம் கட்டி வச்சிருப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லையில் உள்ளவர்கள் எல்லாரும் தம்முடைய தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். நம்மளுக்கு அந்த நெருக்கமோ அந்த ஒடுக்குமோ உலகம் கொடுக்கும். இவன் ஒன்னத்துக்கு லாக்கல சாவட்டி இவெல்லாம் ஏன் உயிரோட கிடக்குறான், அவனை பார்த்தாலும் எனக்கு பிடிக்காதுல்ல, நான் வெட்டிட்டு போயிடுவேன். சரி இவங்கள நம்ம என்ன பேச அப்படின்னு நம்மளை பார்த்து கூட ஆளுங்க பேசுவாங்க. ஆனா அதை பத்தில நம்ம என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. என் தேவனை நான் விசுவாசித்தனா, ஆண்டவரே இந்த பாடுக்குள்ள நான் போறேன். நம்மளே எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். ஜெருமி நீ சொல்லு ஐயா, நீ சொல்லுடா ஐயா, எவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குங்க. ஒரு காலத்துல ஒரு ஆளுக்கு வேலை இருக்கும், ஒரு ஆளுக்கு வேலை இருக்காது, எக்கானமி பிரச்சனை வரும், இல்லை காசு பிரச்சனை வரும், வேலை இல்லாமலாம் இருப்போம். அப்போ என்கிட்ட ஆண்டவர் சொல்ல, நீ ஒன்றும் பயப்படாத மகளே, இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன், அவங்க காலத்துல அவங்க ஐஸ்வர்யமா இருப்பாங்க, நீ இதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத, நான் உன் தேவையை சந்திப்பேன் அப்படின்வாரு. ஏழுங்க பிள்ளைங்க ஒரு வழி கொடுத்து விடுவேன், காலைல ஸ்கூலுக்கு கொடுத்து விடுவேன். அது ஒரு வழி எந்த மூலைங்க, ஒரு மீயை வாங்கினாலும் ஒரு வழினாலும் ஒரு மீயை வாங்க தண்ணி எப்படி குடிப்பான், அந்த ஒரு வழி தான் கொடுத்து. அதுக்குமா எனக்கு பொருளாதாரம் வீழ்ச்சி ரொம்ப. பாவம் பிள்ளைங்க ஒரு வழி வாங்கிட்டு போயிடுவானுங்க, பள்ளிக்கூடம் படிச்சுட்டு வருவானுங்க. ஒரு நாள் அப்படிதான், காசே இல்லை என்கிட்ட. எனக்கு மனசு கேட்க, பிள்ளைங்க எப்படி பட்டினியா போய் ஸ்கூல்ல படிச்சுட்டு வருவானுங்க. நான் சொல்லிட்டேன், பரவாயில்ல நீ ஸ்கூல் போகாதீங்க, அம்மாட்ட காசு இல்லை. ஏன்னா பிள்ளைங்க போய் காலையில போற பிள்ளைங்க 2:30 தான் வருங்க வீட்டுக்கு, பட்டினியா எப்படி, பரவாயில்லடா நீ வீட்டுல இருந்துருங்க அப்படின்னு. வீட்டுக்காரர் வந்து பார்த்துட்டு, ஏன் நீ பிள்ளைங்களை அனுப்பல, நீ ஏன் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பல, எவ்வளவு கோபமா ஆத்திரமா என்னை வந்து அடிச்சுட்டாரு. காசு இருக்கோ இல்லையோ நீ பிள்ளைங்களை அனுப்ப வேண்டியது. அது எப்படி நான் ஒரு தாய்க்காரி, எனக்கு தெரியும் பிள்ளைங்க பாவம் என்ன கஷ்டப்படுறோம். ஒரு நாள் ஒரு வெள்ளி கொடுக்குறேன், எனக்கு அந்த ஒரு வெள்ளி கூட என்னால கொடுக்க எனக்கு காசு இல்லையா ஆண்டவரே, இன்னைக்கு நான் பிள்ளைகளை அனுப்பல ஆண்டவரே, நான் விட்டுட்டேன். எங்க வீட்டுக்காரர் வந்து என்ன அப்படி அடிச்சாரு, நீ ஏன் காசு இல்லைன்னா என்ன, ஏன் இவனுக்கு போய் படிச்சுட்டு வர முடியாதா, பட்டினியா, நீ என்னத்துக்கு அனுப்பாம இருந்தா, நீ அனுப்பியிருக்க வேண்டியதானே. அடிச்சுட்டாரு. என்ன செய்யறது, எனக்கு தான் தெரியும் என் பிள்ளைங்களோட நிலைமை என்னன்னு. காலையில இருந்து எப்படிங்க படிச்சுட்டு வருவானுங்க பட்டினியா. நான் அந்த சூழ்நிலையை நான் கடைக்கு வந்திருக்கிறேன். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நான் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனா நான் ஆத்மா எப்படி இருந்தேன் தெரியுங்க. ஆனா நான் கடல் மட்டும் வரலங்க, பிள்ளைங்களுக்கு கடலை கொடுத்தா போதிச்சுட்டு தான் இருப்பேன் வருவேன். ஆண்டு சொல்றது, பயப்படாத மகளே, பிள்ளைங்களை நான் ஐஸ்வர்யத்தின் சம்பத்தினரா நான் உருவாக்குவேன், நான் இப்போ உங்களுக்குலாம் பிரெண்டிஸ் தான் கொடுக்குறேன். அப்படிதான் பிள்ளைங்க அந்த கஷ்டத்துக்குள்ள அந்த நிந்தைக்குள்ள பிள்ளைங்க வரும்போதுங்க, அதுதாங்க அந்த பிள்ளைங்க சரியான பாதையில நடத்துனுச்சு.
எல்லாரும் போல நானா அஞ்சோடு நான் நல்லா தின்னுபிட்டு கொளுத்து போய் ஆலோசிச்சுட்டு வரேன்னு அப்படிலாம் அனுப்பியிருந்தேன்னா இன்னைக்கு அதுங்களுக்கு அந்த பாரம்லாம் இருந்திருக்காதுங்க. அந்த பணத்தை குறித்த பாரம், அந்த சிக்கனம், அந்த இன்னைக்கு பாருங்க அந்த பிள்ளை வந்து எத்தனை வயசுல காடி வாங்கினா நீ? 28. அது அது சொல்லிச்சு நான் காடி வாங்க போறேன். அப்படி ஏசனேன், எனக்கு காடியில இப்ப நீ திருமணம் ஆகி உன் கணவரை நீ சேர்ந்து வாங்குங்க, இப்ப தனியா வாங்காத அப்படின்னு நான் சொல்றேன். அது கொஞ்சம் ஏமா நான் ஓட்டக்கூடாதம்மா, நான் ஓட்டுவோம்மா, நான் வாங்குறேம்மா காடி அப்படின்னு பாருங்க. ஏன் அந்த எண்ணம் வந்துச்சுன்னா அந்த கஷ்ட நஷ்டத்துல நாங்க கடந்து வந்தோம் பாருங்க. ஒரு காடி கூட இல்லாம நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்போங்க. இப்போ ஒருத்தர் காக்கிறதுக்கு வெக்கமா இருக்குங்க, கொடுக்க மாட்டானுங்க, திமிர் பிடிச்சு பேசுவாங்க. ஏதோ உதவிக்குது இப்ப யார்ட்டு கேட்டுமா அப்படி திமிர் பேசுவானுங்க. அதனால என் பிள்ளைங்க யார்ட்டு போக மாட்டாங்க, அவங்க கொடுக்க மாட்டாங்க, நான் போக மாட்டேன். பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்பட்டது, பிள்ளைங்க ரொம்ப கஷ்டத்துல வறுமையில தான் வந்தோம். ஆனா கர்த்தர் நல்லவர். அப்படி பாருங்க, அந்த ஒரு எண்ணம் அந்த பிள்ளைக்கு அந்த காடி வாங்கணும். நம்மளுக்கு காடி இருந்தா நல்லது இல்லையா? நம்ம தனியா போலாம்ல, வரலாம்ல, அம்மா அப்பாவை ஏற்றிட்டு போலாம்ல. ஏன் அப்படித்தான், இவனும் அப்படித்தான். அது பாரம் இருக்கு, அம்மா அப்பா அது செய்யணும்னு. காசு இல்லையே, எனக்கு வேலை வேற இல்லையம்மா, நம்ம நான் செய்யறது. இவன் ஆனா எனக்கு குறை இல்லாம பார்ப்பான், எனக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அவன் எனக்கு ஒரு குறை இருக்காது. கர்த்தர் நல்லவர். அப்படிலாம் பிள்ளைகள் நடத்தி கொண்டு வந்து இன்னைக்கெல்லாம் ஒரு இடத்துல ஆண்டவர் வச்சிருக்காருங்க. இதுல எங்களால வந்தது கிடையாது, கர்த்தரால வந்ததுங்க. நான் பிள்ளைகளை கண்ணு கருத்துமா பார்ப்பேங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ என் பிள்ளைகளை கண்ணு முன்னுக்கே வச்சு அதுங்களை பார்த்து அதுக்காக ஜெபிச்சு கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்துட்டே இருப்பேன். விளைஞ்சதுங்களா பிள்ளைங்க பார்க்கறதோ சும்மா இல்லைங்க, அதுகளை வளர்த்து எடுக்கணும் கர்த்தருக்குன்னு மகிமையா. இன்னைக்கு பாருங்க அவர் இன்ஜினியரா இருப்பான நினைச்சு கூட பார்க்கல. ஏன்னா அவர் சாதாரண ஒரு பங்கு படிப்படுத்தித்தான் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான் வேலைக்கு. 3 கிரேடு 4 கிரேடு தான். ஆனா பாருங்க அந்த வறுமையில அந்த வருத்தத்துல கர்த்தர் இந்த ஞானம் அறிவு எல்லாத்தையும் கத்து கொடுத்து வேலையும் கொடுத்தாரு பாருங்க. இன்னைக்கு ஒரு இன்ஜினியரா இருக்க முடியும், அவனுக்கு அதே மாதிரி இன்ஜினியரா இருக்க முடியும். இது ஒரு நல்ல ஒரு எச்சரா இது ஒரு வேலை செய்யுங்க. இது போய் இருக்கிற இடத்துல அவங்க சம்பளமும் அதிகமா கொடுக்குறான். அவங்க ஒரு காலத்துல பிள்ளை அழுவான், என் பிள்ளை வேலைக்கு போயிட்டு வரும்போது, செத்துருவோம்மா, இந்த வேலையில என்னால செய்ய முடியலம்மா, என்ன ரொம்ப நாள் என்னை பார்க்க மாட்டேன் அப்படி அழுப்பான். எனக்கா மனசு கஷ்டமா இருக்கும். ஐயோ பிள்ளை வளர்க்காத கல்யாணம் பண்ண பிறகு. ஆனா பாருங்க அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த ஞான அறிவை பற்றி படிக்க ஆரம்பிச்சுட்டான். படிக்க ஆரம்பிச்சோன்னு இன்னைக்கு ஆண்டவர் நல்ல நிலையில ஆண்டவர் அவனை வைத்திருக்கிறாருங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போய் சிறப்பட்டு கிடக்குறீங்களா, அங்க போய் நான் கொண்டாந்து உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்களை நான் உயர்த்துவேன், நான் உங்களை ரட்சிப்பை கொடுப்பேன். எவ்வளவுங்க அழகா ஆண்டவர் பேசுறாருங்க. இந்த மாதிரி நான் இங்க கேட்டதுனா கிடையாதுங்க, உங்களுக்கு தெரியல. ஆண்டவரோ நல்ல தெய்வம் இருக்காங்களா? இல்ல. அப்படி தேவனு அந்த மக்களை நடத்தி கொண்டு வந்தாருங்க. வாங்க புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள். நீ நிக்கிற இடம் சரியில்லை, நீ அந்த இடத்த விட்டு புறப்படு. அசுத்தமானதை தொடாதீர்கள், அசுத்தமானவைகளை நீ தொடாத. உலகத்துல நல்லது பார்க்கறது குறைவுதான். பிள்ளைங்களாம் வளர்ந்து வரும்போது எல்லாமே பார்ப்பாங்க. இங்க போயிடலாமா, இங்க ஜோக்கா இருக்கு, இங்க போகுமா, கேம் அடிக்கிறானுங்க எங்க போலாமா, இங்க சீட்டை விளையாடுறானுங்க அங்க போலாமா. பல பிள்ளைங்க உங்களுக்கு தெரியுமா, பிள்ளைங்க என்னென்ன வேலை செய்வானுங்கன்னு எல்லாம் நாசம் வேலை செய்வானுங்க. ஆனா அதோட நம்ம பிள்ளைங்களை கர்த்தர் விடல பார்த்தீங்களா? வேர்பிரித்து கர்த்தர் ஸ்டாப் பண்ணி கொண்டாந்துட்டாரு. அதை சொல்றாரு, புறப்படுங்க அவ்விடத்தை விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்க, கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே அது நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரிங்க. கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறவங்களை அந்த அசுத்தத்துல நிக்காத, புறப்படு, கிளம்பு சொல்றாரு. கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே
அது நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரிங்கள். எங்க நான் இன்னைக்கு என்ன சொல்ல வரேன்னா, தேவன் அறியாத பிள்ளைகள் எவ்வளவு பேரும் நல்லா சுத்தமா இருக்காங்க தான். சிகரெட் குடிக்க மாட்டான், தண்ணி குடிக்க மாட்டான், படிப்பு, வீடு, நல்ல காரியம் தான் செய்யணும், நல்லதான் போறான். நம்ம தேவ பிள்ளைகளும் அந்த மாதிரி இருக்காங்க. ஆனா தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய கண்கள் எப்படி நிறைய இருக்குங்க. அவருடைய கரம் அந்த பிள்ளைங்க தாங்கி நடத்துங்க. அந்த பிள்ளைங்க சக்கலத்தையும் ஆசீர்வாதம் பூரணமா இருக்குங்க. இப்போ அந்த பிள்ளைங்க எல்லாம் வருவாங்க. ஆனா அதுங்களுக்கு முடிவு இருக்கா? நம்மளை போல ஒரு ரட்சிப்பு இருக்கா? நம்மளை போல ஆண்டு ராஜ்யத்தை வச்சிருக்காரு, அதுங்களுக்கு அதுக்கு ஒரு மேன்மையை வச்சிருக்கிறாரா? அதுக்கு ஒரு சந்தோஷத்தை வச்சிருக்காரா? இதுல இருந்து அதுங்களை போய் துள்ளி அங்கங்க மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு என்னத்தான் நல்ல பிள்ளைங்களா இருந்தாலும் ஒரு நேரம் அதுங்களுக்கும் இந்த உலக ஆவி, உலக எண்ணங்கள், உலக சிந்தனைகள் பிள்ளைகளை ஆட்கொள்ளுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இருக்காங்க. ஒரே பையன் தான், அத்தனையும் வாங்கி வளர்த்தாங்க. அவங்க பிள்ளையே இல்லையா, வாங்கி வளர்த்து படிக்க வச்சாங்க. கோலாலம்பூர் போயிட்டாங்க. அங்க போயிட்டு கொஞ்ச நாள் அவங்க அப்பாவை இறந்துட்டாரு. அவங்க அம்மா மட்டும், அவங்க அம்மாவை வச்சு பார்க்க அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டானாங்க. ஆனா நம்ம பிள்ளைங்க அப்படி இல்லை. என்ன தெரிஞ்சாலும் எங்க அம்மாவுக்கு ஆர்டர் சொல்லியிருக்காரு, எங்க அம்மாவை கனம் பண்ணணும், எங்க அப்பாவை கனம் பண்ணணும். நாங்க எங்க அம்மா எங்களை சொன்னது வளர்த்தாங்க, கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. எங்க அம்மா நாங்க பார்க்கணும்ல அப்படின்னு அதுங்களுக்குள்ள அந்த பயம் இருக்கு. ஆனா உலகத்தார் பிள்ளைகளுக்கு அப்படி இந்த பயம் இருக்காது. அதுங்க இஷ்டப்படிக்கு போங்க, இஷ்டப்படிக்கு வருங்க, கொடுக்க மாட்டா, போ நீ என்ன செய்யற பாத்துக்கோ, சிகரெட் அடிக்குங்க, தண்ணி குடிக்குங்க, உலகத்தை சுத்துங்க. ஆனா நம்ம பிள்ளைங்க அவ்வளவு ஐயோ அதெல்லாம் பார்க்கவே முடியாது என்னால. அப்படிதான் நம்ம பிள்ளைங்களை கர்த்தர் வேலி அடிச்சு நம்மளை பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறாரு. பிள்ளைங்களை நம்மள ஆசீர்வாதமா வச்சிருக்காரு, நம்மள பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா வச்சிருக்காருங்க. அப்படிதாங்க நம்ம இருக்கணும். அம்மா 12 படிமா. நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார். இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமாயிருப்பார். நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறது போல ஓடி போதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். அல்லேலூயா. நீ பயப்படாத. மீகால சொல்றாரு. மீகா 2 கடைசி அதிகார வசனத்தின்படி கடைசியா, தடைகளை நீக்கி போடுகிறவர்கள் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார், அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள், அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். அவங்களோட ராஜா தடைகளை தகர்க்கிற ஒரு தேவன் அவங்களுக்கு முன்னால போகிறார், தேவ பிள்ளைகளுக்கு முன்னால. சரிங்களா? நம்ம சும்மா ஒரு அனாதை இல்லைங்க உலகத்துல. நம்ம சேனையிலி கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறார். அவரு நம்மளை கரெக்டா நடத்துவாருங்க. அவளை பார்த்து அர்த்தமா இருக்கு, பல பேருக்கு தெரியாது, அந்த ரகசியம் தெரியாது. என் பிள்ளைங்களாம் இன்னைக்கு நல்லா இருக்காங்க, ஆண்டவர் நடத்த நான் ஜெபிப்பேன். நானு ஜெபிக்கும் போது கர்த்தரை வேலையை எடுத்து பாதுகாத்து நடத்தி மட்டும் கொண்டு வந்திருக்காரு. நம்ம எல்லாம் ஜெபிக்கணும், பிள்ளைங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கணும். ஏன்னா நான் நடத்த போறதில்ல, என்ன நடத்துகிற கர்த்தரிடத்துல நம்ம பிள்ளைங்களை கொடுத்து அவர் நடத்தபடி நம்ம தாயும் தகப்பனும் பாரத்தோடு ஜெபிக்கணும் பிள்ளைங்களுக்கு. அப்பதான் கர்த்தருடைய கரம் பிள்ளைகள் நடத்தும். அவங்க முன்னுக்கு ஆண்டவர் போவாரு. என் பிள்ளைங்க முன்னுக்கு அங்க தடை இருக்கு, போகாதா, அதை நீக்கிட்டேன், நான் இப்ப போ, இங்கிட்டு போயிடாத, இவ்வளவு தடை வேண்டாம், இங்க பொல்லாதெல்லாம் நிக்கிறான், அசுத்தெல்லாம் நிக்கிறான், இங்க போவாத, இல்ல அவனை சரியா நான் கொண்டு போய் கடவுள் நடத்துவாருங்க. நம்ம ஜெபிக்காம கடவுள் செய்வார். வாயில் சொல்லிட்டு தான் முடியாது, ஜெபிக்கணும். மாறப்பட்டு ஜெபிப்பேன். என் பிள்ளைங்களுக்கு காலைல அம்மா வேலை ஜெபிப்பேன். ஏன்னா சொல்ல காலைல எத்தனை மணி நேரம் ஜெபிப்பேன், எப்போதும் ஜெபம் பண்ணுவேன் பிள்ளைங்களுக்கு. என் பெரிய சின்ன பையன் பக்கத்துலாம் படுத்திருப்பான், நான் கரெக்டாக எழுந்திரிச்சிடுவேன் 3 மணிக்கெல்லாம். அவன் அம்மா ஜெபிச்சுட்டு இருக்காங்க, படுத்திருப்பான். இன்னைக்கு எல்லாம் நல்லா வச்சிருக்காரு. ஏன்னா அந்த ஜெபம் நம்ம பாரப்பட்டு அதிகாலையில தேடுகிற என்னை சந்திப்பான்றாரு ஆண்டவர். அதிகாலையில் என்னை தேடுகிறவங்க வந்து அறிந்து கொள்வார்கள்ன்றாரு. அதிகாலை ஜெபம் ரொம்ப பவர்ஃபுல் தெரியுங்களா? காலையில எழுந்திரிச்சு முழங்கால போட்டு நீங்க ஜெபித்து பாருங்க, பெரிய அதிசயம், பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்வாருங்க. இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார்,
அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமாய் இருப்பார். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த அடைந்தபடினாலே அவரை கண்ட அநேகர் பிரமித்தார்கள். அப்படியேப்பட்ட ஆண்டவர் அந்த சிலுவின் மரணம் எப்படி இருந்துச்சு? அவருக்கு அந்தகாரமா தான் இருந்துச்சு. ஐயோ என்ன இப்படி இருக்காரு, இதென்ன இருந்தாலும் இப்படி இருக்காரு, அப்படிதான் எல்லாரும் அவரை வந்து தள்ளுனாங்க. ஆனா அப்படி கரைச்சு படிமா, அப்படியே அவர் அநேக ஜாதிகளின் மேல் தெளிப்பார். அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள். ஏனெனில் தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள் காண்பார்கள், கேள்விப்படாதிருந்ததை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அப்படியே அவர் அநேக ஜாதிகள் மேல் சொலிப்பார். அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள். எங்க நம்ம ராஜால பார்த்தா பொருள் உங்க உலகத்துல ஐயோ ராஜா இதுல போறானா அப்படி ஒரு விசேஷம் பண்ணுவாங்க, அவ்வளவு மதிப்பு கொடுப்பாங்க. அந்த ராஜாவே அந்த ஆண்டவருக்கு பயப்படுவானா. பயப்படுவான். ஏனெனில் தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள் காண்பார்கள், கேள்விப்படாதிருந்ததை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ராஜாக்களுக்கு தெரியாத காரியமே கர்த்தருக்கு தான் எல்லாம் தெரியும். அவன் கேள்விப்படாத பார்ப்பான். தேவன் செய்யறது அவனுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும். ராஜா வந்து மெயின் தான். இப்ப இந்த தேசத்துக்கு ராஜா ரொம்ப முக்கியம். ராஜா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு தேசத்தின் தகப்பனா இருக்கிறாரு அவரு. ஆனாலும் அவருக்கு இந்த தேசத்துக்குள்ள காரியம் தான், சட்டத்திட்டங்கள் தான் அவருக்கு தெரியும். முழு சட்டத்திட்டங்களும் அவருக்கு தெரியாது. ஆனா எல்லாத்துக்கும் மகாராஜா இயேசுதான். அவர் எல்லாமே அவருக்கு தெரியும். அப்ப அவர் செய்யற ஒவ்வொரு காரியமும் பார்த்து அவங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்குமா. ராஜாவே பிரமிச்சிடுவானா கர்த்தருடைய காரியத்தை பார்த்து. எங்க ராஜாவே பிரமிச்சிடுவானா நானும் நீங்களும் ஏமாத்துறங்க. கடவுள் பெரிய காரியங்களை செய்வாங்க. ஆனா நம்ம என்ன செய்யணுமா, முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவர் தான் எனக்கு எல்லாரும் சொல்லி நீங்க ஒப்பு கொடுத்துட்டு அவரோட நடத்திக்கு நீங்க ஒரு கரத்துல கொடுத்துட்டீங்கன்னா சோழிக்கா உங்களை நடத்துவாருங்க. குறை இருக்கிற மாதிரிதான் வரும், ஆனா ஆண்டவர் தக்க குறைய தூக்கி போட்டுருவாரு. இல்ல மகளே, சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சிக்கிருந்து பண்ணியா கிடக்கும், உனக்கு நான் குறை வைக்க மாட்டேன். நீ என்ன தேடுறல, நீ என்ன நேசிக்கிறல, நீ என்ன துதிக்கிறல, என் வசனத்தை தியானிக்கிறல, அது மற்றவங்களுக்கு சொல்றல, அவனை பார்த்துட்டு தானே இருக்க. அவனை குறை வைப்பேன், அவனை குறை வைக்க மாட்டேன் அப்படின்னு ஆளு நம்மளை கரம் பிடித்து நடத்துவாருங்க. நம்ம ஆண்டவர் அவ்வளோ நல்லவருங்க. அதனாலங்க என்ன, நான் இன்னைக்கு இந்த காரியத்தை ஆண்டவர் கொடுத்தான்னு தெரியாது. ஆனா நான் ஆண்டவர் சில காரியங்கள் என்ன சொன்னாரு. அதே சபையில வந்து அதாவது எல்லா இடத்துலையுமே எல்லா மனுஷாளுக்கிட்டையும் சரியா எல்லாம் போறாங்கன்னு சொல்ல முடியாது. அங்கங்க விழுவாங்க தானே இல்லையா, அங்கங்க பாவத்துல விழுவாங்க. நம்ம பார்த்துருக்கோம் இந்த நியாயாதிபதி புத்தகத்தெல்லாம். பாவம் ரொம்ப நல்லா ஆண்டவர் வச்சிருப்பாரு, ஆனாலும் வலிக்கு விழுந்துருவானுங்க. வலிக்கு விழுந்தானே கடவுளை கோவப்படுத்திடுவாங்க. கடவுள் கோவப்பட்டு நம்ம அழிக்க மாட்டாரு, நம்ம மற்ற கருத்துல கொடுத்துருவோம். மற்றவங்க கருத்துல நீங்க இருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். அப்ப புத்தி திரும்ப வரும். அவர் திரும்ப ஆண்டவங்கள மேல திரும்ப அவர் கொண்டு வருவார், வேற ஒரு ஆள்களை வச்சு இழுத்து கொண்டு வருவார். அப்படிதான் நம்ம வாழ்க்கையில் சில வேலையில குற்றங்கள், குறைகள், தப்புதங்கள், பிள்ளைகள் இருக்கும். சபைக்கு விரோதமா எந்த காரியங்களும் இருக்கும். இப்ப நம்ம ஒரு வருஷம் நம்ம எல்லாம் வந்து ஆண்டு நம்மளை தாழ்த்தி நம்மளை ஒப்பு கொடுத்து ஆண்டு நம்ம வந்து மன்னிப்பு கேட்போம். நம்ம ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட காரியங்களையும் கடவுளுக்கு நம்ம வந்து என்ன செய்யணும், நம்மளை ஒப்பு கொடுக்கணும். சோத்திரம் ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்போம். நம்ம எல்லாம் அவங்களும் நீங்க வந்து மன்னிப்பு கேளுங்க. நன்றி ஆண்டவரை, உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குறோம். அவையான தொடர்ந்து எங்களை வழி நடத்தித்தார். இயேசு நல்ல நாமத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நல்ல ஆண்டவரே, ஆமீன். சரி, ஒரு 5 நிமிஷம் உங்களுடைய காரியங்களை நீங்க வந்து